என்னதான் இந்த காஃபி பவுடர், மில்க் ஷேக்ஸு, அதுக்கப்புறம் புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் ஸ்பூனில் வச்சு கலக்குனாலும் நமக்கு சரியாக கலக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா கட்டி லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் விஸ்க் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வயர்ஸாலானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ரீச் ஆகாத இடத்துல கூட இந்த மாதிரி விஸ்க் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். இது வந்து 2 சைஸில் வருது. 10 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ்ல இருக்குது. ஒரு கழுவுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 3 சேர்ந்து பார்த்தீங்கன்னா 199 வரும். பாட்டிலில் வந்து சிலது நம்ம யூஸ் பண்ணி கலக்க பார்ப்போம். அப்போ அந்த இதுக்குள்ளே நம்மளால் ஸ்பூன் வந்து சில இதில் போகாது. ஒய்டு பாட்டில் இல்லாமல் நான் சொல்கிறது நேரோ பாட்டில். இதில் பார்த்தீங்கன்னா அது அந்த பாட்டிலோட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்ஸ்குள்ளேயும் போய் உங்களுக்கு கலக்கிறதுனால ஈஸியாகவே கலங்கிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு முட்டையும் அடித்து பார்க்கலாம். இந்த வயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்க் பண்ணுற மாதிரி எல்லா வேலையுமே நமக்கு செஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி தயிர் கடைஞ்சு மோர் பண்ணுறது இதையும் நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். மெயினாக இது யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஜிம்முக்கு ட்ரைனிங் போகிறவங்க ட்ராவலுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லம்ப்ஸ் இல்லாமல் நமக்கு ஆன் த கோவில் நமக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நமக்கு ஹெல்த்துக்கும் சேஃப் தான் இந்த இது. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி காஃபி பவுடர் இதெல்லாம் கொஞ்சம் கட்டியாயிடும். நம்ம நார்மலாக நம்ம சூடான பாலில் ஆற்றி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கரைச்சி விடும் போது நம்ம நார்மலாக இருக்கிற அந்த கட்டி எல்லாமே உங்களுக்கு லம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே இதில் வந்து மிக்ஸ் ஆகிடுது. நம்ம சுகருமே இதில் வந்து டக்குன்னு கரைஞ்ச மாதிரி ஆயிடுது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாட்டில் ஸ்டிரர் விஸ்க்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். இது டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இல்லை நம்ம நார்மலாக ஹேண்டில் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 2 இல்லாமல் சிங்கிளும் அவைலபிளாக இருக்குது.